Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Peace, mercy, blessing upon you, dear viewers, dear brothers and sisters. நாம் நமாஸ் படிக்க உட்காந்தா, அதாவது ப்ரே பண்ண சலாமேட் விரித்து உட்காந்தாவே இந்த கேஷ்யூ எங்கேருந்து வரும்னு தெரியாது. ரொம்ப ரொம்ப அமைதியாக நாம் கம்ப்ளீட் பண்ணுற டைமுக்கு அதுவும் ரொம்ப பேஷன்ஸாக அந்த சலாமத்தில் உட்காந்துட்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ரியலி ஒரு அமேசிங்கான விஷயந்தான் இது. ஒரு அனிமலுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெய்த் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன புரியுதுன்னு தெரியாது. நாம் படிக்கும்போது அமைதியாக உட்காந்துட்ருக்கோம். இல்லைன்னா சம்டைம் நிறைய குசும்பு வேலை பண்ணும், த்ரெட்டெல்லாம் இழுத்து சாப்பிடும், எதுவுமே பண்ணாது. சலாமேட்டில் ரொம்ப ரொம்ப அமைதி காத்து டிவோஷனல் பன்னியாக மாறி உட்காந்துக்கும் இந்த கேஷ்யூ பன்னி. ஸோ ஹியூமன் பீயிங்க்கு அரஹ்மான் நல்லா சொல்கிறாரு, 5 டைம்ஸ் மீட் பண்ணி பேச சொல்கிறாங்க எவ்ரி டைமில். ஆனால் ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுறாங்கன்னா இக்னோர் பண்ணுறாங்க, டினை பண்ணுறாங்க. ஆன் டைம் 5 டைம்ஸ் போய் இறைவனை சந்திக்க மறுக்கிறாங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, இல்லை மூவி பார்த்துட்ருக்கோம், நம்ம அப்புறம் படிச்சுக்கிறோன்னு பெண்டிங் போடுவோம். ஆனால் இந்த ஸ்மால் அனிமல் ப்ரூஃப் பண்ணுது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு. ஒவ்வொரு மனசில் கஷ்டம் இருக்கும், டிசீஸ் இருக்கும், வியாதி இருக்கும், மற்றவங்கக்கிட்ட சொல்லி அழுகாத விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம இறைவன்கிட்ட போய் எல்லாமே துவாவியாக கேட்டுருவோம். அதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த குட்டி முயல் நமக்கு எக்ஸாம்பிளாக காட்டுது. படித்தா நமக்கு மனசில் நிம்மதி கிடைக்கும். 5 டைம்ஸ் இறைவனை நம்ம வணங்கி வந்துட்டோம்னா நமக்கு பிளெஸ்ஸிங் எப்போவுமே இறைவனோட இருக்குன்னு இந்த பேஷன்ஸை காட்டுது. ஸோ உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ மறக்காமல் ஹிட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. தேங்க்யூ.